வெல்கம் டு பைசா கிளாசிஃபைட் கம்பெனி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் மூலயமா ஒரு 100லேருந்து ஒரு 1000 பேர்த்துக்கு வந்து ஒரே டைமில் வந்து சென்ட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி சைன் அப் பண்ணணும் என்னங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ரோம் போயிருங்க. க்ரோமில் போயிட்டு பல்க் சேட் .liveன்னு இருக்கும். .liveன்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணோன்னே கீழே குக்கீஸ்ன்னு வரும், அக்செப்ட்னு கொடுத்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது சைன் அப் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? சைன் அப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் நேமில் உங்கள் நேம் எழுதிக்கோங்க. என்னுடைய நேமு ஜேக்கப் அப்படிங்கிறத எழுதுகிறேன். அடுத்து யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுனாலும் வச்சுக்கலாம். ஜேக்கப் 123 இல்லைன்னா ஏதாவது வேறு எது உங்களுக்கு என்ன மாதிரி வைக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி இமெயில்னா அந்த நேம்லேயே வச்சுக்கோங்க. சும்மா டம்மியாக நீங்கள் போட்டாலுமே போதும். jacob@gmail.com அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அடுத்து வந்து வாட்ஸ்அப் நம்பரை போடணும். உங்களுடைய வாட்ஸ்அப் எந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ சென்ட் பண்ணுறதுக்கு அந்த நம்பரை போடும்போது கீழே ஓடிபின்னு வரும். சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓடிபிங்கிறது போகும். எதுனா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி வரும்னா அந்த இருக்குல்ல, இவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஓடிபி வரும். சரிங்களா? அந்த ஓடிபி வரும், பல்க் சாட்டுன்னு வரும். அந்த இது ஓடிபி அதை காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பாஸ்வேர்டு எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 112233 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அடுத்தது வந்து அக்செப்ட்னு கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோன்னே உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்திருக்கா, இது பல்க் சாட் லைவ் ஆக்டிவேஷன் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆக்டிவேஷன் ஆகணுன்னே உங்களுக்கு கீழே உங்களுடைய பேரை போட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வரும். இப்போ கீழே இருக்க இந்த லிங்க்கு பல்க் சாட் லைவ்னு இருக்குல்ல, அந்த இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நேராக லாகின் பேஜுக்கு போயிடும். இப்போ லாகின் பேஜ் என்னோட இது ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் அந்த இருக்குது. இதில் வந்து இந்த இருக்குல்ல, பேர் பாஸ்வேர்டு சேவ்னு கேட்கும், கொடுத்துட்டிங்கன்னா லாகின் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இதுதான் வந்து டேஷ்போர்டு. இது வந்து என்னுடைய டேஷ்போர்டு. இப்போ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது டேஷ்போர்டு வாட்ஸ்அப் அப்படின்னு நிறையா இருக்கும். இதில் வந்து வாட்ஸ்அப்னு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். அதேமாரி மேலே லெஃப்ட் சைடில் அந்த கோடு இருக்கா, கோடுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ஏரோ மார்க்கு மாதிரி இருக்கா, ஏரோ மார்க் மாதிரி வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட்டுன்னு மேலே டாப்பில் க்ரீனில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு QR கோடும் அப்புறம் வந்து அந்த பாரிங் கோடும் வரும். சரிங்களா? QR கோடும் வரும், பாரிங் கோடும் வரும். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் இதாகுது. பாரிங் கோடுன்னு இருக்கா, இப்போ அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். QR கோடு வரும், பாரிங் கோடு வரும். இதில் வந்து 824893 என்ன நம்பரு வாட்ஸ்அப் நம்பரோ அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் எனக்கு ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். அதனால் சப்மிட் கொடுக்கும்போது ஒரு கோடு மாதிரி வரும். சரிங்களா? அதை வந்து காப்பி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடு மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் நேராக வாட்ஸ்அப்புக்கு போங்க. வாட்ஸ்அப்பில் போய் செட்டிங்ஸ் போங்க. இந்த இருக்க செட்டிங்ஸு ரைட் சைடு அந்த 3 டாப்பில் 3 கோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் அந்த 3 கோடை கிளிக் பண்ணணும். அதில் வந்து லிங்க்டு டிவைஸ்னு இருக்கும். லிங்க்டு டிவைஸை கிளிக் இருக்கும். அதில் வந்து திரும்ப அந்த க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், லிங்க்டு டிவைஸ். அதை கிளிக் பண்ணும்போது யூஸ் மொபைல் டேட்டா அப்படிங்கிறது வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு QR கோடு ஸ்கேன் பண்ணுற இது வரும். கீழே வந்து லிங்க் வித் ஃபோன் நம்பர் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணுற அந்த பார்கோடை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இது அக்கௌண்ட்டு டைப் ஆயிரும். சரிங்களா? டைப் ஆகிட்டுன்னா சரி, இதில் வந்து டைப் ஆயிரும். டைப் ஆகிட்டிங்கன்னா அதை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதே மாதிரி தான், அந்த 3 கோடு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்னு வரும். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு இருக்கும். ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி என்னோடய இது ஆல்ரெடி பண்ணியிருக்கு, ஐ லவ் ஜீசஸ்ன்னு இருக்கா, இந்த இதான் அக்கௌண்ட்டு என்னோடய இது இந்த இருக்குது. லாக் அவுட்டுன்னு இருந்தால் அதில் வந்து டைப் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா?
இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ டைப் ஆயிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா வந்து கான்டாக்ட்ட வந்து சேவ் பண்ணணும். இப்போ நீங்க அதே அந்த ஏரோ மார்க் இருக்கா? அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ வந்து கான்டாக்ட்ன்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ப்ளஸ்ன்னு இருக்கா? அத அத வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட் நியூ. இதுல வந்து குரூப் கான்டாக்ட் நேம். என்ன உங்க இது என்ன நேம் வைக்கீங்களோ அத வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து டெமோ அப்படிங்கிறத வைக்கிறேன். டெமோன்னு வச்சுட்டு சப்மிட். சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கீழ வந்து சக்சஸ்ன்னு வந்துரும். உங்க இது ஆட் ஆயிரும். இந்தா இருக்குங்களா? டெமோன்னு ஆட் ஆயிட்டா, இப்போ அத வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணீங்கன்னா, அந்த எல்லோ கலர் மாரி இருக்கா? அத வந்து கிளிக் பண்ணுங்க. இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கான்டாக்ட்ட வந்து ஒரு ஃபைல்ல வந்து நாங்க அனுப்பிவிடுவோம். அத வந்து நீங்க இதுல வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காண்டி தான் இந்த இது. இப்போ வந்து இம்போர்ட்ன்னு இருக்கா? இம்போர்ட்ட கிளிக் பண்ணுங்க. இம்போர்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, அப்லோடு சிஎஸ்வி அப்புறம் வந்து வயா ஃபார்ம்னு இருக்கும். இதுல வந்து அப்லோடு சிஎஸ்வின்னு அந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய அடுத்து வந்து மீடியா பிக்கர்ன்னு இருக்கும். அந்த இத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபைலுக்கு போகும். நீங்க ஆல்ரெடி வந்து இது வந்து சிஎஸ்வி இதுல இருக்கனால, சிஎஸ்வி அ ஃபார்மட்ல இருக்கனால, அந்த இதுல பண்ணுங்க. சரிங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, எந்த இதுல இருக்கோ அதுல. இதுல வந்து எக்ஸ்போர்ட்ன்னு இருக்கா? சிஎஸ்வி டெம்ப்ளேட் 3ன்னு நான் வச்சிருக்கேன். இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல வந்து நம்பர்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க. நான் எத்தன நம்பர் கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேனோ, அது எல்லாமே வந்துரும். அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எந்த இது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கோ, அது வந்து உடனே இதாகும். வாட்ஸ்அப் நம்பர்னா வந்து கிரீன் டிக்ல வந்து காமிக்கும். சரிங்களா? கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. இதுதான். இது வந்து இப்போ வந்து நம்பர்ஸ் வந்து அப்லோட் ஆயிட்டு. அப்லோட் ஆனோனே கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த கிரீன் டிக் வந்துட்டா, இதுல வந்து கீழ வந்து ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, நேரா அடுத்து வந்து இங்க வந்துருங்க. அதாவது பல்க் மெசேஜிங்ன்னு இருக்கா? அதுக்கு வாங்க. அத நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு அந்த ப்ளஸ்ஸ கிளிக் பண்ணுங்க. நியூ கேம்பெயின்ல கிளிக் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு செலக்ட் வாட்ஸ்அப் அக்கவுண்ட்னுங்க. ப்ளீஸ் செலக்ட் ப்ரொஃபைல். அத கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி இருக்கும். இந்த பாக்ஸ் மாரி ரைட் சைடு கார்னர்ல இருக்கும் பாக்ஸ் மாரி. அத டச் பண்ணிட்டு டிக் வந்துரும். அதுக்கப்புறம் அந்த மேல அந்த ஏரோ மார்க் இது கிளிக் பண்ணீங்கன்னா மேல போயிரும். இப்போ கேம்பெயின் வந்து என்ன கேம்பெயின்ல நம்ம வைக்க போறோம் அப்படின்னு பார்க்கணும். பைசான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? பைசா